வணக்கம். வாழ்க நலமுடன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம யூடியூப் சேனல்ல நான் தினசரி நட்சத்திர பலன் சொல்ல போறேன். இந்த நட்சத்திர பலனை தினமும் காலையிலேயே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களால பார்க்க முடியும். ராசி பலன் பார்த்துருக்கேன், ராசி பலன் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அது என்ன நட்சத்திர பலன் அப்படின்னீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு நட்சத்திரமோ அல்லது 2 நட்சத்திரமோ வரும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு ஆங்கில தேதி வரும். இந்த 2த்தினுடைய காம்பினேஷன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. எப்படி அப்படின்னீங்கனாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாகவோ அல்லது சாதகம் இல்லாத ஒரு நாளாகவோ இருக்கலாம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில தேதி உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதிக்கு சாதகமாகவோ இல்லை சாதகம் இல்லாத ஒரு நாளாகவோ இருக்கலாம். இந்த 2த்தினுடைய காம்பினேஷன், அதாவது நட்சத்திரம் ப்ளஸ் நியூமராலஜி, இந்த காம்பினேஷனோட தான் நம்ம தினசரி பலன்களை பார்க்க போகிறோம். ரைட்டு. இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நம்ம நாள் நல்லா இருந்ததுன்னா அன்னைக்கு உற்சாகத்தோட சந்தோஷத்தோட நம்மளோட வேலைகளை செய்ய போகிறோம். சப்போஸ் நம்ம கொஞ்சம் சாதகமில்லாத ஒரு நாளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அன்னைக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக என்ன பண்ண முடியும்? வீட்டில் பெட்ஷீட் போத்திட்டு படுத்து தூங்க முடியும், சாதகமாக இல்லாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை இல்லைங்களா? நம்மளோட வேலையை நம்ம தானே பார்த்தாகணும். சரி, அப்போ நம்ம காலையிலே இது மாதிரி நம்மளுடைய அன்றாட பலன்களை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாதகமான நாளாக இருந்தால் சந்தோஷம், திருப்தியாக நம்ம வேலையை செய்ய போகிறோம். சப்போஸ் சாதகம் இல்லாத ஒரு நாளாக இருக்குது அப்படின்னாக்கா, அன்னைக்கு நம்மளால கூடுதல் கவனத்தோட செயல்பட முடியும். இது ஒரு வாய்ப்பு. மழையை நம்மளால நிறுத்த முடியாது, ஆனால் குடை எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா? அதுபோல தான் இந்த பலன்களும். இந்த பலன்களை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். நீங்கள் 3 விதமாக இந்த பலன்களை புரிஞ்சிக்க முடியும். 1, இன்றைய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்து, அதே நேரத்தில் இன்றைய ஆங்கில தேதி உங்களுடைய ஆங்கில மாதத்தின் பிறந்த தேதிக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால், இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். இந்த நாளுக்கு நீங்கள் 100க்கு 99 மார்க் போட்டுக்கலாம். அது என்ன 100க்கு 99? ஏன் 100 போடக்கூடாதா அப்படின்னீங்கன்னா, அந்த மீறி 1 அவங்ககிட்ட இருக்கு. அந்த 1 அந்த 100ல் அந்த 1 அவங்க கையில் இருக்கிறதுனால, அந்த 1 முன்னாடி போட்டான்னாக்கா சூப்பர். அந்த 1 தூக்கி பின்னாடி போட்டாக்கா நம்ம ஒன்றும் இல்லை. அடுத்து 2வதாக, இன்றைய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு சாதகமாக இருந்து, இன்றைய ஆங்கில தேதி உங்களுடைய ஆங்கில மாதம் பிறந்த தேதிக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில தேதி உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதிக்கு சாதகமாக இருந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலோ, இந்த காம்பினேஷனில் எப்படி வந்தாலுமே அன்றைய நாளைக்கு நீங்கள் ஒரு 70 மார்க் கொடுக்கலாம், தப்பில்லை. அடுத்து 3வதாக, இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் 2மே சுத்தமாக ஒத்துக்கல அப்படின்னும் போதும், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில தேதியும் உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதியும் அதுவும் ஒத்துக்கல, 2மே ஒத்துக்கல அப்படின்னும்போது, உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அந்த நாளில் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும், பேசுவதில் நிதானம் தேவை, வண்டி வாகன பிரயாணத்தின் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த 3 விதமான பலன்களை தான் நம்ம தினசரி பார்க்க போகிறோம். நாளை முதல் இந்த பலன்களை நம்ம தினசரி பார்க்கலாம். நாளையிலிருந்து தினமும் நாம் சந்திப்போம். நன்றி.